மண்ணிலே ஈரம் உண்டு என்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது முதல்ல பாட்டு இல்லை அந்த படத்தில். படத்தை எல்லாம் முழுசாக பார்த்து விட்டு நான், ஞானவேல், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் எல்லோரும் அமர்ந்து முழுமையாக எடிட் செய்யப்பட்ட ரீ ரெக்கார்டிங் செய்வதற்கு முன்பாக, இசைக்கோர்ப்புக்கு முன்பாக அந்த படத்தை பார்த்து விட்டு வருகிற போது ஏதோ ஒரு விஷயம் குறைவது போல் எனக்கு பட்டுச்சு பர்சனலாக. நான் ஞானவேலிடம் சொன்னேன், இந்த படத்தின் மூலம் என்ன சொல்கிறோங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு. நார்முநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பாக கவனிச்சுக்கணும். இங்கே தான் கார்த்திக் புகழேந்துக்கு என்ன தொடர்புங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் சிலப்பதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீதிக்காக அடியாருக்கு நன்னால் எழுதிய உரையை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார் இல்லையா, இந்த செங்கேனையும் ஒரு நீதி கேட்டு கிளம்பியவள் தான் என்பதனால் எப்படியோ ஒரு விதத்தில் அவருக்கும் இதில் சம்மதம் இருக்குது. எனவே நீதி கேட்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யானே அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புதங்காவல் என்பதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என்று அரசவையிலே போய் நின்று நீதி கேட்டு